ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேசி குயின் கிச்சன் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்? ஒரு சூப்பரான வீட்டிலே செய்யக்கூடிய பனானா புட்டிங் கேக் தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் ஒரு 2 வாழைப்பழம் எடுத்துக்கிட்டேன். 2 முட்டை எடுத்துக்கோங்க. நல்லா வாழைப்பழத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த வாழைப்பழத்தை நீங்கள் அப்படியே பிளெண்டரில் கூட டைரெக்டாகவும் போட்டுக்கோங்க. நல்ல பிளெண்டரில் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. 2 முட்டையை அதில் உடச்சி ஊற்றிக்கோங்க. அந்த வாழைப்பழத்தை நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கிட்டாலும் சரி தான், இல்லை ஸ்மாஷ் பண்ணி போட்டுக்கிட்டாலும் சரி தான். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 100 ml ரா மில்க் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா நைஸாக இதை ஜாரில் பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு பேனை ஹீட் பண்ணி ஒரு 5 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டு கேரமல் சிரப் ரெடி பண்ணிக்கோங்க. கேரமல் சிரப் நம்ம லோ ஃப்ளேமில் தான் பண்ணணும். ரொம்ப ஸ்லோவாக கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்ல ஒரு கலர் சேஞ்ச் ஆன பிறகு நீங்கள் எந்த இதில் பேன் கேக் பண்ண போகிறீங்களோ அந்த பவுலில் கொஞ்சம் அந்த பேனில் நீங்கள் கொஞ்சம் பட்டர் தடவி இந்த சுகர் சிரப்பை ஊற்றி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச இந்த கேக் மிக்சிங்கை வடிகட்டிக்கலாம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் டேரெக்டாக கொட்டி அப்ளை பண்ணிவிடுங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க எங்கே பார்த்தாலும். இதை நீங்கள் அவனில் வச்சு, உங்கள்கிட்ட அவன் இருந்தால் அவனில் எடுத்துக்கோங்க. நான் வீட்டிலேயே குக்கரில் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு பெரிய சைஸ் குக்கரை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி உள்ளே ஒரு ஸ்டாண்டு வச்சு இந்த பவுலில் வச்சுருங்க. மேலே அலுமினியம் ஃபாயில் பேப்பர் போட்டு கூட நீங்கள் மூடி வைக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் இது கூட பண்ணிக்கலாம். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. ஒரு 25 to 30 minutes, இல்லைனா 30 to 35 minutes இந்த ஸ்டிக்கு தேவையான டைம். கரெக்டாக அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிக் வச்சு செக் பண்ணிக்கோங்க. ஒட்டாமல் வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக கேக் நல்லா ஒரு ஃப்ளஃபியான கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பிளேட்டில் ஒரு 10 minutes ரெஸ்ட்டு கொடுத்துட்டு நீங்கள் அதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. மாற்றிக்கிட்டு கொஞ்சம் கட் பண்ணி நீங்கள் எடுத்து நீங்கள் அதை டச் பண்ணி பார்த்தாலே நல்லா ஒரு ஃப்ளஃபியாக, நல்லா ஒரு மாதிரி தலை இருக்கும். அந்த கேக்கு சூப்பராக இருக்கும். வீட்டிலே இன்ஸ்டண்ட்டாக குழந்தைங்களுக்கு நீங்கள் உடனடியாக செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் வெனிலா எசன்ஸ் இல்லைனாலுமே இந்த ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க.